ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி மரப்பா செய்யலாம். இந்த இஞ்சி மரப்பா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை நல்லா கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிற இந்த இஞ்சியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான இஞ்சியாக இருந்துச்சுன்னா ஒரு பங்கு அளவுக்கு இஞ்சி விழுதுக்கு 2 பங்கு அளவுக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1.5 பங்கு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமான இஞ்சி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரேடியாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நீங்கள் அப்படியே அரைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதை போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ இஞ்சி மரப்பா செய்யறதுக்கு அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம இஞ்சி மரப்பா இப்போ நம்ம ரெடி பண்ணணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு வாணலி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதோட அடிகனமான கடாய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா ஒட்டாமல் சீக்கிரமாக நல்லா திரண்டு வந்துடும். நான் இன்றைக்கி இந்த இஞ்சி மரப்பா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடிகனமான கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அரைச்ச விழுதை கம்ப்ளீட்டாக இந்த கடாயோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் செஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக இது உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே கலந்து இது உள்ளே சேர்த்துடலாம். செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அரைச்ச விழுது தண்ணியெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் கலந்து விட்டுட்ருக்கேன். இப்போ தான் லேசாக கொதித்து வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா இலகி மறுபடியும் திக்காகி வரணும். கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சியோடைய பச்சை வாசனை போய் இஞ்சி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டோம். நீங்கள் சர்க்கரையோடைய வெல்லத்தோடையும் செஞ்சுருக்கிற இந்த இஞ்சி மரப்பா பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சளி இரும்பல் இருக்கும்போது இது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஜீரணம் ஆகலைனாலும் இந்த இஞ்சி மரப்பா ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்கேன். லேசாக கலர் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கணும். லேசாக கொதித்து திக்காகி வரும்போது நான் மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விடுறேன். நல்லா இலக்கமாக வந்திருக்குது. இது நல்லா இருகலாக நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். நல்லா திக்காக இருக்குது. ஒரு தடவை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணியில் எடுத்து சேர்க்கும்போது பாருங்கள் நல்லா திக்காக இருக்கிற போல் இருக்குது. ஆனால் கை வச்சு நம்ம கலந்து பார்த்தோன்னா தண்ணியில் நல்லா அப்படியே கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இன்னுமே பதம் வரணும். இன்னும் பாதி பதத்துக்கு மேலே நம்ம இதை கலந்து விடணும். நான் மறுபடியும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட நம்ம சரியான பதத்துக்கு வந்துட்டுருக்குது. இன்னமும் கொஞ்சம் நேரம் இதை கலந்து விடணும். நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணியில் செக் பண்ணி பார்த்துடலாம். இதை போல் கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இது உள்ளே எடுத்து உள்ளே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும், டக்குன்னு கை வச்சிடாதீங்க. நல்லா ஆறுனதும்
நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கையெல்லாம் எடுத்து பாருங்கள். நல்லா லப்பர் போல் நல்லா உருண்டெல்லாம் வரும். நல்லா உருட்டுறதுக்கு நம்ம எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா உருட்டி வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு. நல்லா சரியான பக்குவத்தில் வந்திருக்குது. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து நம்ம அப்படியே பிளேட்டில் ஊற்றி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இது வந்து உங்கள் விருப்பம். இது ரெண்டும் சேர்க்காமலையும் நம்ம இஞ்சி மரப்பா செய்யலாம். நான் ஏலக்காய் தூளும் நெய்யும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம உடனே வந்து பிளேட்டில் மாற்றிடணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் பிளேட்டில் மாற்றிடுறேன். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது செய்யறதுக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு மிதமான ஒரு சூட்டில் இருக்கும்போது இது நல்லா பீசஸாக நம்ம கத்தியால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். நான் கரண்டியால் ஸ்பூனால் இதை போல் நல்லா பரப்பி விட்டுட்டு லேசாக ஆறிடுச்சு. ஆறுனதும் இப்போ இதை கத்தியை வச்சு நான் பீசஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டே பொருளில் ரொம்ப ஈஸியாக இந்த இஞ்சி மரப்பாயை நம்ம செஞ்சிடலாம். இது போல் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை போல் கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கத்தியால் கீறி விட்டுடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது நான் அந்த பிளேட்லேருந்து நம்ம வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை அப்படியே நம்ம தனித்தனியாக அப்படியே உடச்சனாலே வந்துடும். அப்படியே தனித்தனியாக எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுட்டேன். நீங்கள் சின்ன பீசஸாக வேணுனாலும் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இஞ்சியோடைய வாசனையும் வெள்ளத்தோட வாசனையும் பார்த்தீங்கன்னா இஞ்சி மரப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இஞ்சி காரமும் நல்லா இருந்தது. இனிப்பு சுவையும் சரியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்தது. நான் ஒரு ஹெல்த்தியான இந்த இஞ்சி மரப்பா ரெசிபி நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.